எங்கடா இங்க இருந்த ஃபைல காணா? என்னடா என்ன தும்புற? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ஜூஸ் குடிச்சேன் அதான். மெதுவா தும்புடா, உம்மா கால மட்டும் கேட்டுச்சு. அட போப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, பதறாத. லைட்டா கட்ட வரல வச்சுட்டேன், அவ்வளவுதான். என்னது கட்ட வரல இச்சினீங்களா? காலையில கால் வச்சீங்களா? ஐயோ ஐயோ போச்சு. கால் கட்ட வச்சா கட்ட சரியில்லைங்க. வாங்க ஜோசர் கிட்ட போலாம். உருளி உளுந்து பருப்பு கிளம்பு. ஐயோ போச்சுடா, என்ன சும்மா சொல்லி நீ கட்டி மாட்டீங்கப்பா. தள்ளி விட்டது தடுமாறாம வசனம் பேசுறியா? இதா பாத்துக்கிறேன். என்னங்க பேசிட்டு இருக்கமா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. வந்துடுமா? வேடா போவோம், உமா கூப்பிடுறேன். நான் வரல, நீ போ. நான் போறேன், வெளியே போறேன். வெளியே வா? எங்க போறா? நான் ஃப்ரெண்டோட சர்ச்சுக்கு போறேன்பா. ஆமாண்டா, உங்க அம்மா வந்து சர்ச்சு, உங்க அம்மா ஜோசியத்துக்கு போறா, நீ சர்ச்சுக்கு போ. நான் எங்க நபி நாடி போவா? சரி குடும்பமா. ஐயா சரி விடு. இந்த மூணுல எது உண்மை? நம்ம காசை மட்டும் கரைக்காம நம்ம கவலை கஷ்டம் எல்லாத்தையும் கரைக்கிறதாடா உண்மையான கடவுள். இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே இல்லையே. காசு உதவா கடவுளே பார்க்க வைக்கிறாங்க கவுனாடி பசங்க. அது வந்துடா இப்போ வந்து ஐயோ வந்துடா. நான் ஒருத்தி மாடு மேரி கட்டில இருக்கிறேன். உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்னடா எங்க வெட்டி பேச்சு? வாங்கடா போலாம். ஏய் வாடா போவோம். வா, நீ அப்படி போ, இப்படி போயிடுறேன். ஐயோ தப்பிச்சேன். வாடி, உங்களை கட்டி காசி போவாங்க தான்டா இருக்கிறேன் நான். நாங்க காசு எடுத்துக்கிட்டேமான்னு கேட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கினேன் வாங்க. ஐயோ கொஞ்சம் நாளா எடுத்துக்கலாம். எப்படி உட்கார சொன்னீங்க? வணக்கம் சாமி. வாங்க அம்மா, வாங்க உட்காருங்க. வாங்கிட்ட உட்காரணும் மாடியே. யோ உட்காரியா. வருமானம் என் கையில, வருங்காலம் உங்க கையில. திருட்ட எவ்வளவு சூப்பரா சொல்றான்டா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? சாமி, எங்க புருஷன் காலில் கட்ட வரல இடிச்சுக்கினாரு சாமி. அப்ப கட்டம் சரியில்லை தானே சாமி? என்ன இவன் நான் பேசுறது ஜாகிரதை பேசிட்டு இருக்கேன். வழக்கம் போல காசு கறந்து வேண்டியதான். கையை காட்டுப்பா. அடிபடுறது காலடா வேண. என்ன? சரி சரி இந்தப்பா. நேற்று சாப்பிட்ட மீன் குழம்பு. சரி. 4ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கம் 7ஆம் வீட்லையும், 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சனி போகிறதுக்கு இடமே இல்லைம்மா. உன் பையனை சனி சுற்றி சுற்றி அடிக்குது உங்கள் வீட்டில். சனி சுற்றி அடிக்கல, இந்த சனி தான் சுற்றி சுற்றி அடிக்குது. உன் வீட்டுக்காரனுக்கு கண்டம் கண்ணாப்பினான்னு இருக்கு. அப்படியா சாமி? இதுக்கு எந்த பரிகாரமே இல்லையா? இருக்கு. இந்த ஜோதிட மெய்யப்பங்கிட்ட வந்தால் எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு சாமி. ஒரு 4 எலுமிச்சத்து எலுமிச்சம் போன தான் சாமி செஞ்சேன். அதுல செஞ்சேன். எல்லாத்துக்குமே எலுமிச்சம். ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்துங்க. உங்க கையில இருக்கிற சில்லறையெல்லாம் கொட்டி அதுல கொஞ்சம் குங்குமம் மஞ்சள்லாம் கொட்டி அப்படியே சாம்பார் வச்சிரு. சரி சரிம்மா. கொட்டி உங்க வீட்டு வாசல் எடுத்து போய் உடைச்சாருங்க. கண்ணு பட்டுரும். வீட்டு பின்னாடி உடைங்க. ஏன் நைட்டு வந்து சில்லி பொறுக்குவா? சரிம்மா. உடஞ்ச பீஸா 4 மூலையை தூக்கி அடிங்க. நீங்க எவ்வளவு தூரம் தூக்கி அடிக்கிறீங்களோ உங்க புருஷனை பிடிச்ச சனி அவ்வளவு தூரம் வேலைக்கு போகும். இதை தொடர்ந்து 6 நாள் பண்ணுங்க. இப்போ 1000 ரூபாய் பே பண்ணுங்க. சரிங்க சாமி, சரிங்க. 1000 ரூபாய் சொல்றேன். யோ காசா பெருசு, உன்னுடைய ஜோசன் தானே பெருசு. தோசை இல்லடி, அம்புட்டு வேசண்டி இந்த கட்டின்னு நான் குடு தொலை. போணுமா? ஜெயந்தி உண்டாகட்டும். வாடா, நான் எப்போ சொன்னேன், நீ எப்போ வர? டேய், இன்னும் சன் டிவில சன்னியூஸ் கூட போடுக்க மாட்டாங்கடா. அதுக்குள்ளேயும் நீ என்னை சச்சிக்கிட்டு போற. இந்த ஏகத்தாலதான் வேணான்னு எத்தனையோ வாட்டியா சொல்லிட்டேன். சரி விடுமாப்ல. சரி வா போலாம். ஆமா நில்லு, மிச்சம் தருவாங்களே. ஐயோ எந்த வாங்கி தரேன். வாடா சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு வாடா. மிச்சம் இருக்கு. ஆமே ஆமா இருக்கு. பார்த்துட்டேன்.
ஏய் என்ன பண்ற உட்காரா சரி கர்த்தர் உங்களை நேசித்தார். ஆமென். ஆமா ஆமா உங்களிடத்துல கர்த்தர் பணத்தை கேட்கல, உங்களிடத்துல இருக்கிற பொருளோ கேட்கல, அவர் இருதயத்தை கேட்கிறார் கர்த்தர். நீங்க கண்ணீரோடு உங்க விண்ணப்பத்தை தேவனிடத்துல சொல்லி நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்கன்னா தேவன் உங்களை எல்லா ஆபத்திலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இது கையில அப்பா சொன்னதுல டேய் என்னடா நீ ஏசு சொல்றீங்களா ஒரு செலவா இல்லையாடா செலவு நம்ம செதுக்குறா அது எப்பறம் உயிர் இருக்கும். ஆமா பாயிண்ட் நம்ம செதுக்குறது எப்படி உயிர் இருக்கும். சரி அந்த ஏசுன்றீங்களா அவர் யாரு அவர் தானே உண்மையான தெய்வம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து ஓ அப்பா அப்பா மறுபடியும் வர நீரடா நான் தான் நாங்கள் வெயிட் பண்ணணும். ஓ அது எப்படி நீங்க உறுதியா நம்புங்க அவர் கொடுத்த வார்த்தை இருக்கேடா. ஓ அப்பா அந்த கேள்விக்கெல்லாம் இதுதான் பதிலா. இதை தெரியாம எங்க அப்பா 42 வருஷத்தை வீணாகிட்டானே. அடடடடா விடை கடித்து விட்டது. டாடி ஐ அம் கம்மிங். ஏய் எங்கடீங்க வந்துட்டீங்களா? எங்கங்க பூசணிக்கா? புருஷன் வந்து கூட பார்க்காம பூசணிக்காய் தான் பாக்குறீ குண்டா கேட்டீங்களா? பூசணிக்காய் எதுங்க வந்துருமா கோபப்படாத. ஏன் கோபப்படாது? ஃப்ரெண்ட் வந்துருவான், கண்டிப்பா வந்துடும். சரிங்க சீக்கிரமா 8 மணிக்குள்ளே நாங்கள் பரிகாரம் செய்யணும். ஏய் என்ன ஏய் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இன்னைக்குன்னா எனக்கு தெரியுமா உன் புருஷனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியா? உன் புருஷனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ரமோஷனே கொடுத்துட்டாங்க. அப்படியா? மாசம் 50,000 தெரியுமா? 50,000மா? அப்படியா? நான் போய் வேலையை போட்டு வந்துடுறேன். ஐயோ உலை கட்டிட்டு நான் இப்பயுமே இந்த விளக்கு எண்ணெய் திரி இது வாங்கி அடைச்சி துன்பமாடா இதெல்லாம். டேய் பின்வாசல் வழி பாருங்க நிக்கிறவா என்ன நீ கையில கேட்டப்பட்ட கேள்வி அது எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிச்சேன். டேய் ரெண்டாம் வகுப்புல 2 ஐட்டம் டச்சு நீ நானே 40 வருஷம் கண்டுபிடிக்கல கொஞ்ச நாள் நீ கண்டுபிடிச்சிட்டியா? உண்மையாப்பா கண்டுபிடிச்சேன் நம்புப்பா. என்ன காட்டு என்ன எந்த லைப்ரரியில திருடுன? இந்த சர்ச்சில இருந்தே கலந்துப்பா. சர்ச்சுனா பரிசுத்த வேதமா? வேதாகம்பா. கட்டால வச்சிருச்சா? இதுல எல்லாம் ரெடி வந்துருமா? ஆமாப்பா. நீ சொன்ன பத்தியா கையில அது அப்படியே சர்ச்சுக்கு சொன்னாருப்பா. அவங்க போயிட்டு வரவங்க எல்லாம் நிம்மதியா போறாங்கப்பா. அவர் வந்து ஆறுதலா பேசுறாருப்பா. நிம்மதி ஆறுதல் வார்த்தைலாம் கேட்டு 24 வருஷம் ஆச்சுடா. என் தலைமையில கை வச்சு ஏதோ வேணாருப்பா. நீயும் அப்பா உங்க நிம்மதி கிடைக்கும். அப்படியாடா? ஆமா வாடா போவோம். ஐயோ தலைவலிக்குது. என்னடா தலைவலிக்குதா? வாங்க ஜோசி கிட்ட போலாம். ஏண்டா வாயில வேற எதுவும் வராதடா உனக்கு? பா தெரியாம வாயில அது வந்துச்சுப்பா. வாங்க ஆட மாமா கூப்பிட்டா போவோம். இரு முதல்ல இத பத்திரமான இடத்துல வைக்கணும். வா 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 ஏய் இருக்கடா. நீ எங்கே கேட்ட கல்லாட்டம் என்ன காலையும் போய் சாயந்தரமா இருக்கா? வாங்க அம்மா வாங்க உட்காருங்க. இப்படி உட்கார்றா இல்ல உங்க அம்மா கிட்ட போறேன். வருமானம் எங்க அவங்க கையில வருங்காலம் நம்ம கையில ஒரே நிலைதான். எப்படி வாங்குறியா? வருஷம் ஃபுல்லாவே முதல்லடா சந்திக்கிறேன். சொல்லுங்க இப்ப என்ன பிரச்சனை? சாமி என் புள்ளிக்கு தலைவலிக்குது சாமி. தலைவலி இருக்கு போகணும் ஏன் வந்து இருக்கு இதுக்கும் தீர்வு இருக்கு. இங்க அந்த பையன் மாத்திரம் என்ன பண்றா? எனக்கு உங்களே நானும் உட்காந்து ஏதோ பண்றேன்டா. இருக்கு இருக்கும் கண்டிப்பா இந்த திருநீரை உங்கள் பையனுக்கு சாப்பிட்ட பேர் 3 வேளை போடுங்க, போட்டுட்டு தண்ணி குடிங்க. ஒரு 500 ரூபாய் பே பண்ணிடுங்க. இதான் எதிர்பார்த்தேன்டா குடு. கிளம்ப வாடா. அதான் பண்ணிட்டேன் மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். சாமி உங்க அம்மா கட்டி நான் பாரு. அது மட்டும் இல்ல சாமி எங்க வீட்டுக்காருக்கு ப்ரமோஷனும் கிடைச்சிச்சு சாமி. ப்ரமோஷனா?
ஆமா சாமி, அது மட்டும் இல்ல 50,000 சாமி. ஆ போயிட்டு வர சாமி. சரிம்மா, போயிட்டு வா போயிட்டு வா. 50,000மா சம்பளம் இருக்கட்டும். இதே நீ என்கிட்ட சொன்ன. வாரத்தில் 2 நாள் வந்ததில்ல, வாரம் ஃபுல்லாக வர வச்சிட வேண்டியதுதான். எங்கே காலேஜ் பண்ணு இந்த இந்தா இருக்கு மந்திரத்தை போட்ட வேண்டியதுதான். டேய் என்னடா இத போடுறா முதல்ல. பையன் வாசன மாதிரி இருக்குதா? அதான் ஒரு 500 பேமெண்ட் சொன்னாங்கடா. ஐயோ டேய் தேவையில்லாத பேசாத, போடுறாத. முதுல கடின வர முண்டா. பாத்துக்கியா? அம்மா கசுதுமா. அசைதா நீ தண்ணி மொண்டு குறி. வா நான் போய் ஏறுறேன். போடா வாடா. நீ தள்ளு தள்ளு. என்னடா வாழ்க்கை, ஒரு ஜோசியம் நீ என்ன பண்ண தெரியல. மதத்துல ஏறிங்கறா. தள்ளு. எங்க குளுற மாதிரி இருக்குதுங்க, மூச்சு விட முடியலங்க. 4 தட்டு சோறு சொன்னா அப்படிதான் இருக்கான். எங்க உண்மையிலே சொல்றேன், ரொம்ப குளிர்த்துங்க. குளிர் ஜோசியத்துக்கு போவான். சுத்தல் வச்சு ஒரு 10 ரூபாய் கேட்பான். குதிரை வருமா? போலாமே. ஐயோ மாமா, ஏன் ஏன் தாளமா வந்துப்பா? தெரியாம தந்தேன். உடம்பு சரியாமா? ஐயோ டேய் டேய் போயிட்டு போறடா. மாமா உடம்பு சரியில்லை. சரி இருப்பா. வாடா வாடா. அப்படி என்னப்பா ஆச்சு அம்மாக்கு? மாமா உடம்பு சரியில்லடா. ஐயோ அஹ், இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா கிறக்கத்தை சுத்தமே சுத்ததா. சரி இப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. நீ எங்க போனா? வந்து ஜோமன்ட்டா. அன்பே என்னடா என்னடா ஆச்சு? அன்பே எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லடா. நீ கையில தான் சொன்னல, எந்த மருத்துவம் தேவையில்ல, ஏசப்பாவே சரியாகிடுவாரு. நீ வந்து ஜோம் பண்ண எங்க அம்மாவுக்கு சரியாயிடும்டா. பரவாயில்ல, உங்க விசுவாசம் பெருசுதான். நான் வந்து ஜோமன்ட்டா. நீங்க வர ஆளுக்கு எங்க வீட்டு அவ்வளவு சுத்தம் இல்ல. தகுதியெல்லாம் பார்க்க மாட்டார் பாண்டவர். எந்த நிலைமையில இருந்தாரோ, நீ எவ்வளவு கேவலமா இருந்தாலும் தேவன் உன் இருதயத்தை தான் பார்ப்பாரு. உன் தகுதியெல்லாம் பார்க்க மாட்டாரு. நான் வந்து ஜோம் பண்றேன்பா. சரி வாங்க வாங்க வாசு வாங்க. என்னம்மா உங்க உடம்புக்கு? அவ குளிர் உடம்பு இல்லை சொல்லிக்கிறான். இவன் யார் அவன்? காசு இல்லை, எந்த காசு இல்லைடா. பா இங்க காசு கேட்க மாட்டாருப்பா. சரிப்பா, நான் ஜோம் பண்றேன். ஏய் முக்கோட்டி ஏறிய. ஓ இதான் அம்மாவா? நான் இம்மலாம் தேடிங்க. என் ஆண்டவரே, இந்த மகளை ஒரு ரத்தத்தில் வைக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இந்த மகள் மேல இறங்கட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கி ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த மகள் சாட்சியோடு எழும்ப தேவன் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன உடம்பு எதை எரியுது? என்ன உடம்புலாம் எரியுது? ஏதோ இருக்குது. நீங்க தானா? ஆண்டவரே சூத்திரம் ராஜா. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். இந்த வேலையில் கூட இந்த மகளுக்கு விரோதமா எழுதுகிற மந்திர சூனியத்தை கர்த்தர் கசித்து போடுகிறார். இயேசு ராஜா எடுத்துக் கொள்கிறார். ஆண்டவரே அப்பா, இப்போதும் நிர்மலமாக்கி போடுகிறப்பா. மந்திர சூனியம் வைக்கப்பட்டவர் ஆண்டவர் அப்பா அவரிடத்துல திரும்ப கடவுள். ஆண்டவர் அப்பா சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஏன் வந்துடா? எதை எழுத்துனது? எங்க போட்டுனேன்? ஜோசியரா? ஆமா ஜோசியதாமா. அதே ஜோசியராமா? ஏய் என்ன இவன்கிட்ட? நீனே எங்க அம்மாக்கு சூனி வச்சடா? ஆமாப்பா. 10 லட்சம் செலவழிச்சான் வீட்டை வந்து வருஷத்துல. ஐயா உடம்புலாம் ஏதோ எரியுது ஐயா, எதுனா பண்ணுங்கய்யா. அப்படிதான் தீங்கு செய்யலாம். மனுஷனுக்கு தீங்கு செய்யலாம், அப்படிதான் ஆகும். ஆண்டவர் நீயே ஏற்றுக்க. ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். உன் பாவங்களை மன்னித்து உன்னை நல்ல வழியில நடத்துவார். ஆண்டவரை ஏத்துக்கணுமா? ஆமா, மனம் திரும்பு. ஏதோ திரும்புறேன். என்ன முதல்ல ரெடி பண்ணி விடுங்க. ஏய் அவன் ஓடுறான், அவன் புறான். ஏய் காசு புறா. ஏய் என்ன நீங்க? ஐயோ அம்மா இருந்துச்சு. நான் பேசுறேன்ப்பா, அவர் வந்து சரியாயிடுவாரு. 1 பைசா கூட செலவாகல பாத்தியா? கூலிக்கு போறது பூனே ஆகுமா?
கேட்டு அடிக்கான அவன் கிடையாது ஜோசியம் போயிட்டு அவன்கிட்ட காசு அதில் வைக்கிட்டு போயிடுறேன். எங்க மன்னிச்சிடுங்க. 24 வருஷமா என்னை ஏமாத்தினுக்குறாங்க. இனிமேல் அதுவே பண்ண மாட்டேங்க. 24 வருஷம் நம்ம கட்ட கலண்டி இன்னும் நானும் தானே கூட ஏமாந்துக்கிறேன். இனிமேல் அதுவே பண்ண மாட்டேங்க. சரிம்மா. டேய் எங்கடா அவரா ஜாம் பண்ணி போயிட்டுறா. அவர் சர்டிஃபிகேட் பாருப்பா. என்ன இது பண்ண கரெக்டாக வீட்டில் கொடுத்துட்டாரா. போய் அவர் சந்திப்பு வாடா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். சோதரங்க. எங்க அம்மா வந்து 24 வருஷமா ஜோசின்னு சொல்லி ஒரு ஃப்ராட் பையனுக்கு நம்பியிருந்தாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மாவுக்கு அவன் சூனிய வச்சுட்டான். அதிகமா சம்பாதிக்கிறது போறாமல என் ஃப்ரெண்டால தான் நான் லட்சிக்கப்பட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன், டேய் எங்க அம்மா உடம்பு சரியில்லை வந்து ஜோம் பண்றான்னு. ஆனா பாஸ்டர் வந்து எங்களுக்கு ஜோம் பண்ணாரு, விடுதலை காய்ச்சிச்சு. நீங்களும் கத்துற நம்புங்க, கத்துற உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. கரெக்டாக தாங்க உண்மை. ஜோசியம் நம்பாதீங்க, காசெல்லாம் செலவு வச்சுங்க. சொல்லி ஆமாங்க, கத்ததான் உண்மையிலே தெய்வம். 24 வருஷமா அந்த ஜோசியக்காரனை நம்பி எங்க வீட்டுக்கு சமாதானமே இல்லாத போயிடுச்சுங்க. நீங்க எல்லாரும் கத்தரை நம்புங்க, கத்த தாங்க உண்மையான தெய்வம். நாடகத்தை பார்த்ததான உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாங்கள் சூனாம்பேடு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். அநேகருக்கு எங்களை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் எங்களை. வேமனூர்லேருந்து ஒரு 5 ஒரு வருஷத்துக்கு முன்பதாக ஒரு குடும்பம் வந்தது. அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆனதுல இருந்து 2 வருஷமா உதிரப்போக்கு இருந்துக்கினே இருக்குது. போகாத வைத்தியம் எல்லாம் எல்லார் இடத்திலும் போய் பார்த்தாங்க. அந்த பொண்ணுக்கு உதிரப்போக்கு சரியாகல. பிற்பாடு அவங்க மந்திரம் ஜோசி எந்தெல்லாம் போகாத இடம் இல்லை, கேரளா மந்திரம் ஆந்திரா மந்திரம் எல்லா இடத்துக்கும் போயும் கூட கொஞ்சம் கூட சுகமாகல. கடைசியா மருத்துவங்க சொன்னாங்க, இந்த பெண்ணு எண்ணி கொஞ்ச நாள்ல தான் இருப்பான், அவள் மரித்து போவாள் என்று சொன்னாங்க. இது உண்மையா நடந்த சம்பவம். அந்த பிள்ளையை பார்த்தா எப்படி ஒரு கறந்த பச்சை பால் வெள்ளையா இருக்குமோ அது போல அந்த பிள்ளையினுடைய நிறமே வெள்ளையா மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் உதிரப்போக்கா ஒவ்வொரு நாளும் வெளியேறிக்கினே இருக்குது. ஒரு நாள் எங்க சபைக்கு வந்தாங்க. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க அம்மாக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவி அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு விரோதி நபனா செய்வனை பண்ணிட்டான். அந்த குடும்பமே தலை தூக்க கூடாது என்று செய்வனை பண்ணிட்டாங்க. அந்த அசுத்தாவி அழகைச்சு பேசுது, என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன்னு சொன்ன உடனே நாங்க ஜெபம் பண்ணோம். அவங்க தாயார் விழுந்து அழகைச்சு அவங்களுக்குள்ள இருந்த அசுத்தாவி போன பிற்பாடு அந்த பிள்ளைனிடத்துல சொன்னேன், பாப்பா நீங்க சென்னையில இருக்கிறீங்க, வேமனூர் உங்க சொந்தக்காருடைய அதை கேள்விப்பட்டீங்க, சூனாம்பேடு சர்ச்சுக்கு வந்தீங்க, நீங்க போயிட்டு தினமும் எனக்கு இரவு ஒரு 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உனக்கு சுகம் தருவார் என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அந்த பிள்ளையும் போயிட்டாங்க. ஒரு நாளும் எனக்கு அங்கிள் ஸ்தோத்திரம் அந்த பாப்பா, என்னம்மா டெய்லியும் ஃபோன் பண்ண சொன்னேன் பண்ணல, இன்னைக்கு போய் பண்றியம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த பாப்பா சொன்னிச்சு, ஐயா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், எங்க அப்பா புதிய செல்லு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, என் பிறந்த நாளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த பாப்பா. அப்புறம் உன்னுடைய பலவீன உதிரப்போக்கு என்னமா ஆச்சுன்னு சொன்னோன்னே, ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்களே சபையில, அப்போதே கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொன்னது. இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், மாந்திரிகத்துல கட்டப்பட்டு இருந்தாலும், அல்லது விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்தவர். அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய நேற்றும் இன்று என்றும் மாறிடாதவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்க ஆவி உண்டோ, கர்த்தருடைய வசனம் உண்டோ, கர்த்தருடைய ஆவி உண்டோ, அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரை தேடுங்க, உங்கள் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேகாத வயல்ல வந்து உங்களுக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சிறு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னா, ஒருவராலையும் விடுதலையாக்க முடியாதுங்க. மனுஷன் விடுதலையாக்க முடியாது, மாந்திரிகம் விடுதலையாக்க முடியாது, வேற எந்த
சக்தியாலும் விடுதலையாக்க முடியாது. என் தேவனாகி கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடுவானா இந்த ஒரு நொடி பொழுதே உங்களுக்கு இன்று சுகத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னா, மனுஷுடைய பாவத்திற்காக ஒரே ஒரு ஆண்டவர் பலியானார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்தான் நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கேட்பாங்க, இந்த ஆண்டவர் இருதயத்தை மாத்திரம் கேட்கிறாருங்க. இருதயத்தில் அவரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்பீர்களா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. என் தகப்பன் நீங்க சுகத்தை விடுதலை தருவீராக. வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.